ஓம் சரவணபவ. இந்த உலகில் மனிதன் சந்திக்கும் துன்பம், கோபம், விரக்தி, மன அமைதி இழப்பு இவற்றுக்கெல்லாம் ஒரு தெய்வீக தீர்வு உண்டு என்றால் அது திருத்தணி முருகன். தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் தானிகை மலை மீது அமர்ந்திருக்கும் இந்த திருத்தணி முருகன் கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5வது வீடு ஆகும். தானிகை மலை கோபம் தணிந்த புனித நிலம். சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமானின் மனம் இன்னும் போரின் கோபத்தால் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. தேவர்கள் அனைவரும் அஞ்சி நின்றார்கள். அப்போது சிவபெருமான் கூறினார், குமாரா, நீ அமைதி பெற வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அங்கே சென்றால் உன் கோபம் தணியும். அந்த இடமே தானிகை மலை. தணிதல் என்பதிலிருந்துதான் தானிகை என்ற பெயர் வந்தது. அதாவது கோபம் தணியும் இடம். 365 படிகள் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும். இந்த தானிகை மலையின் மீது அமைந்துள்ள திருத்தணி கோவிலுக்கு செல்ல 365 படிகள் உள்ளன. மனித வாழ்க்கையின் 365 நாட்களும். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை, ஒரு நம்பிக்கை, ஒரு துன்ப நிவாரணம் என்ற அர்த்தத்தை இந்த படிகள் குறிக்கின்றன. ஒரு படி ஏறும்போது ஒரு கவலை குறைகிறது. ஒரு படி ஏறும்போது மனம் லேசாகிறது. திருத்தணியில் முருகன் அமைதியின் வடிவம். மற்ற முருகன் கோவில்களில் போல இங்கே முருகன் போர்க்கோலத்தில் இல்லை. முகத்தில் கோபமில்லை. கண்களில் சாந்தம். உள்ளத்தில் அமைதி. அதனால்தான் மனமைதி இல்லாதவர்கள், கோபம் அதிகமானவர்கள், வாழ்க்கையில் குழப்பத்தில் இருப்பவர்கள் திருத்தணிக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்திரனின் யானை ஐராவதம். திருத்தணியில் ஒரு விசேஷம் உண்டு. முருகனின் வாகனம் மயில் அல்ல. இந்திரனின் யானையான ஐராவதம். சூரபத்மனை வதம் செய்ததற்காக இந்திரன் மகிழ்ந்து தன் யானையான ஐராவதத்தை முருகனுக்கு காணிக்கையாக வழங்கினான். அதனால்தான் திருத்தணி முருகன் தேவர்களின் அரசன் போல அருள்பாலிக்கிறார். வள்ளி தேவயானி திருமண கதை. திருத்தணியில்தான் முருகன், வள்ளி, தேவயானி திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. வள்ளி மலைவாழ் பெண். தேவயானி இந்திரனின் மகள். இருவரையும் மணந்த முருகன் இல்லற வாழ்க்கையின் பூரணத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். அதனால்தான் திருமண தடை, காதல் தோல்வி, குடும்ப பிரச்சனை இவைகளுக்கு தீர்வு தேடி பலர் திருத்தணிக்கு வருகிறார்கள். ராமர், அர்ஜுனர் வழிபட்ட தலம். புராணங்கள் கூறுவதுபடி ராவணனை வதம் செய்த பிறகு ஸ்ரீராமர் இங்கு வந்து முருகனை வழிபட்டார். மகாபாரத காலத்தில் அர்ஜுனர் இங்கு தவம் செய்து முருகனின் அருளைப் பெற்றார். இதனால்தான் திருத்தணி வீரமும் தர்மமும் சேர்ந்த தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ். முருக பக்தர்களுக்கு திருத்தணியை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அருணகிரிநாதர். அவர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் இந்த மலை முழுவதும் ஒலிக்க திருத்தணி ஆன்மீக திருவிழா தலமாக மாறியது. முக்கிய திருவிழாக்கள்: ஸ்கந்தஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம். இந்த நாட்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த மலையை ஏறி வேல் வேல் முருகா என்று முழங்குகிறார்கள். திருத்தணி முருகன் தரும் அருள். பக்தர்கள் நம்புவது மன அமைதி, கோபம் கட்டுப்பாடு, குடும்ப ஒற்றுமை, திருமண யோகம், வாழ்க்கை தெளிவு. இவை அனைத்தையும் திருத்தணி முருகன் அருளால் பெறலாம். முடிவுரை: ஸ்ட்ராங் எண்டிங். இந்த உலகில் கோபம் வந்தால் அழிவுதான். ஆனால் அந்த கோபத்தையே அமைதியாக மாற்றும் இடம் இருக்கிறது என்றால் அது திருத்தணி. முருகன் போரிட்டு வென்ற இடம் அல்ல, முருகன் அமைதியடைந்த இடம். நீங்கள் மன அமைதி தேடியிருந்தால்
ஒருமுறை திருத்தணிக்கு சென்று பாருங்கள். முருகன் உங்களோடு பேசுவான். ஓம் சரவணபவ. வேல் வேல்.